ரேணுவுக்கு வந்து என்ன வேணும்னு அவளுக்கே தெரியாது. அஸ் அ ரிசப்ஷனிஸ்டாக தான் நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். யாருக்கா இருந்தாலுமே முதல் படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே ஸ்கின் இருக்காது, ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். முருகர் வைப் அதெல்லாம் ஓகே. அவர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாரா? எனக்கு அது தெரியவே தெரியாது. 3 பேக்கேஜ், 1 இஸ் அ பேசிக் அண்ட் 1 இஸ் ஹெச்டி. யாருன்னே தெரியல, திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த முருகர் ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இன்றைக்கி நம்மளோட இன் அண்ட் அவுட் மீடியாவில் வந்து வழக்கமாக இல்லாமல் நம்ம எப்போவுமே சினிமா செலிப்ரிட்டிஸ், மீடியா செலிப்ரிட்டிஸ் அப்படி எடுப்போம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ரியல் லைஃப்லேயும் இவங்க ப்ரொஃபஷனில் இவங்க வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரிட்டி தான். இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பயங்கரமான காம்படிஷன், எங்கே திரும்பினாலும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த காம்படிஷன் நடுவுலையும் இவங்களோட பேர் வந்து தனியாக தெரிகிற அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இப்போ நம்ம எல்லார் முன்னாடியும் வந்து இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அல்லனா மேக்கப் ஸ்டுடியோட சிஇஓ, ஃபவுண்டர் எல்லாமே சொல்லலாம். இஸ் ரேணுகா தேவிஸ் வித் அஸ். வெல்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி வந்து உங்கள் ஸ்டுடியோலேயே வந்து இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ வந்து எடுக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும் போதே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ஏன்னா வந்து என்ட்ரு ஆகும் போதே வந்து அழகாக ஒரு முருகர் வந்து சிரிச்சுட்டு நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவரே வந்து வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு முருகர் டிவோட்டின்னு தெரியும், பட் ஆனால் ஒரு இப்போ நிறைய பேர் முருகர் டிவோட்டின்னு சொல்லிக்கிறாங்க பேருக்குன்னு. ஆனால் உண்மையாகவே அதை ஃபீல் பண்ணி ஒருத்தவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து அவங்கள பார்க்கும் போதே இவங்க உண்மையாலே முருகர் டிவோட்டி தான் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அப்படி தான் உங்களை பார்க்கும் போதும் எனக்கு வந்து இருக்குது. ஒய் he is so special to you? சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் எல்லாருமே முருகர் கும்பிடுறவங்க தான். லைக் தைப்பூசம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து முருகர் பூஜை, வேல் பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. பட் எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, எப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்குன்னு யாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ வந்து லைக் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அருமையே தெரியாமல் நம்ம அவங்களை கொஞ்சம் ஒதுக்கியே வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒதுக்கி வச்சது தான் முருகன் நான் நினைக்கிறேன். அது சடனாக வந்துட்டு ஓகே எனக்கு வேறு வழியே இல்லை, நீ தான் இருக்க, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது, நீ என் கூட இரு. அப்போதுலேருந்தே வந்து நிறைய மேஜிக் லைக் எனக்கே தெரியல. லைக் உண்மையாக நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, உண்மையாக என் கூட இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. முருகா என் கூட இரு, தயவு செஞ்சு என் கூட இரு, என்னால் முடியல அப்படின்னு அழுகும் போது யாருன்னே தெரியல, திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த முருகர் ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க. ஓகே, அப்போ வந்து லைக் ஓகே நீ இருக்க, அப்படிதான். உங்களை விட மாட்டார் கண்டிப்பா. இந்த மாதிரி லைக் எனக்குமே சில மேஜிக் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரை நம்பி போனால் அவர் ஒன்று பண்ணுவார், அந்த ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி தருவார். எஸ், அது வந்து உங்களை சுற்றி அந்த வைப் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலி நீ உங்களோட இந்த ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அப்படின்றதும் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்குன்னா பின்னாடி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ஸ்டார்டிங் ஃபேஸில் இருந்த ரேணுகா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இருந்த ரேணுகாவும் இப்போ இருக்க ரேணுகாவும் வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஜேர்னி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு ரேணுவுக்கு வந்து என்ன வேணும்னு அவளுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நான். என்ன அப்படின்னா லைக் யாராவது ஒரு சொல்கிறாங்களா நான் கேட்டுப்பேன், பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு இதில் எனக்கு தெரியவே இல்லை. அப்படி இருக்கும் போது ஓகே எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன், ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணதான். அஸ் அ ரிசப்ஷனிஸ்டாக தான் நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன் when I was in 17. ஓகே. ஸோ அப்போ தான் நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து சேலம். ஸோ நான் வந்து சென்னை வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓகே இது நமக்கு செட் ஆகலை, வேறு ஏதோ நமக்கு வேறு ஏதோ தான் செட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக போயிட்டு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து பேசிக் பியூட்டிஷியன் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் ஊரில் ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணது தான். நம்ம இந்த ஃபீல்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டட் சலூன்ஸில் வந்து அஸ் அ மேனேஜராக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அண்ட் பிராண்ட் மேனேஜர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன். மேனேஜர்ஸை வந்து ட்ரைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் ஓகே ஃபைன் நம்ம வந்து மேக்கப் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு டெல்லி அண்ட் அங்கே வந்து நான் மேக்கப் படித்தேன். அதுக்கப்புறமா தான் ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். யாருக்கா இருந்தாலுமே முதல் படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுறாமல் வந்து போகணும் அடுத்தடுத்த இதுக்கு.
ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட மேக்கப் ஜேர்னி. நீங்க வந்து லைக் வேற ஒரு இதுல போய் ட்ரெயின் ஆகி வந்த மாதிரி உங்ககிட்ட இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெயின் ஆகி வெளியே போயிருக்காங்க. அந்த மொமெண்ட் பார்க்கும்போது நம்ம போய் கத்துட்டோம், இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் ஒரு ஸ்டேஜ் போகும்போது அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னன்னா திடீர்னு வந்து மேம் இன்னைக்கு நான் அந்த மேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் வந்து அனுப்பி இது கரெக்ஷன்ஸ் இருக்கா மேம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் கரெக்ஷன் சொல்லவே மாட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே விட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட போயிட்டு அந்த மேக்கப் பண்ணி லைக் ஓகே மேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் ட்ரைன் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு மேக்கப் கரெக்டாக நான் என்னோட கைடன் இல்லாமல் அவங்க போடுற வரைக்குமே நான் ட்ரைன் பண்ணி தான் அனுப்புவேன். நான் சொல்லுவேன் இட்ஸ் லைக் எடுத்தோடனே கிளைண்ட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு அக்கம் பக்கத்துலையோ இல்லை ஃபேமிலிலையோ மேக்கப் பண்ணுங்க. அவங்கவுங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஸ்கின் இருக்காது, ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். யாருக்கு என்ன மாதிரி செட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு செட் ஆகுற மாதிரி மேக்கப் உங்களுக்கு செட் ஆகாது. லைக் அதனால ஒரே மேக்கப்பை வச்சு எல்லாருக்கும் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இது என்ன மாதிரியே தான் நீங்களும் இருக்க மாதிரி, என்னடா இல்லை ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு லுக் டிஃபரன்ஸே போயிடும் இல்லையா? ஸோ யாருக்கு என்ன மாதிரி செட் ஆகும் அப்படின்றத பார்த்து பண்ணணும். அதனால என் பசங்கிட்ட எப்போவுமே நான் சொல்லுவேன். இப்போ மேக்கப் கிளாஸஸ் பற்றி நீங்கள் சொல்லும் போது இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இல்லை கிளாஸஸ் எடுக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க அதிகமாயிட்டாங்க. அதுலேயுமே ஒரு சம கான்ட்ரவர்சி சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணால், என்னடா அடிச்சுக்கிறாங்க, இப்படி அடிச்சுக்கிறாங்க, அவங்கள திட்டுறது அவங்கள இவங்கள திட்டுறது, இப்படி அடிச்சுக்கிறாங்களே என்னதானா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் இருந்தது. நானுமே பார்ப்பேன், வாட் என்னடா இது. ஆக்சுவலி எனக்கு தெரியாது, பசங்க வந்து அனுப்புவாங்க, மேம் இது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அனுப்புவாங்களா, என்னம்மா இது அப்படின்ற மாதிரி பார்க்கும் போதுன்னா அவன் வந்து நீ என்ன இப்படி சொல்லலாம் ஒன்று அப்படி சொல்லலாம் அப்படின்னும் போதெல்லாம் என்ன ஒரு நம்ம எல்லாருமே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நீங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட், நம்மளும் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஏன் ஒருத்தங்களை குறை சொல்லிட்டு ஏன் அப்படின்றது எனக்கே தெரியல, ஏன் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம ஒரு மென்டராக இருக்கும் போது நம்மளை பார்த்து தான் பின்னாடி வர ஜென்ரேஷன் வருவாங்க. லைக் நீங்களே இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது லிட்ரலி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி தான் சண்டை போட்டுக்கணும், லைக் அவங்க இந்த மாதிரி பேசி விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ரோல் மாடலாக நம்ம முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களை பார்த்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னும் போது யூ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல் வித் த வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், உங்களோட வேர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து தான் நீங்கள் பேசணும். ஏன் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னே நம்ம டீச்சர்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நல்ல டீச்சராக பார்க்கணும், நல்ல ஸ்கூலாக பார்க்கணும் அப்படின்னும் போதெல்லாம் நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம்? அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கும் போது நாம் கரெக்டான வழியில் இருக்கணும். கிளாஸ்ல எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க இப்படி பண்ணாங்க பாத்தியா, இப்படி பண்ணாங்க பாத்தியா முடிஞ்சதுக்காக அது வந்து எனக்கு பேச உடன்பாடு கிடையாது. நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்லணும், நான் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. மேபி நான் பெருசாக அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை, நான் மோஸ்ட் ஆஃப் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் படிச்சு அப்படின்னா. நீங்கள் ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் பயங்கரமான காம்படிஷன், இந்த மாதிரி தான் யாரை அடிச்சுட்டு மேலே வரலாம். இந்த ப்ரொஃபஷனில் எல்லா ப்ரொஃபஷன்லையுமே அப்படிதான் ஒரு ஜோன் இப்போ இருக்க சொசைட்டி அப்படி இருக்கப்ப இந்த இதில் பயங்கரமான காம்படிஷன். அதை எப்படினா நம்ம அந்த ரேஸில் முன்னாடி போகணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது? இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது கேட்குறவங்க ஐயோ அவங்க அப்படிலாம் இவங்கள பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறவங்க போட்டோம். லைக் இப்போது நீங்கள் என்கிட்ட வந்து படிக்கணும்னா ஏன் வேலை பார்த்து தான் நீங்கள் படிக்கணும். நான் மேக்கப் நல்லா சொல்லி கொடுக்குறேன்னா என் மேக்கப் நல்லா இருக்கா, நீங்கள் பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான், அதுக்காக தான் நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளோட கிளைண்ட்டோட ரிவ்யூஸோ நம்ம ஒர்க் பண்ண ஃபோட்டோஸோ இதெல்லாமே நம்ம போடுறோம். பேஜ் ஃபுல்லாக சண்டை போடுறது போட்டுட்டு அதை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லுவேன், என் ஒர்க் பார்த்து நீ என்கிட்ட கற்றுக்கணும்னு மனசார வரியா வா, தாராளமாக சொல்லித்தரேன். மற்றபடி எனக்கு அந்த சண்டை போடுறது, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நெகட்டிவான சைடு நான் போகவே மாட்டேன்.
போதும்ப்பா நமக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காம்படிஷன்ஸ் பத்தி லைக் வந்து சோஷியல் மீடியால சில விஷயங்கள் நம்மள அப்லோட் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து இந்த காம்படிஷன்ல சஸ்டெயின் ஆக முடியும். அட்லீஸ்ட் அந்த ரேஸ்ல நம்ம இருக்கோம்னாது காட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குல்ல. அதுக்காகலாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இல்லடா இப்போ வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அண்ட் அது வந்து நான் ரொம்ப இதுவா பண்றேன். இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லலை, அதை பார்க்குறவங்கள சொல்கிறேன். ஸோ லைக் என்னோட மென்டாலிட்டி வேற மாதிரி, எனக்கு பிடிச்சது வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சது. நான் வந்து பயங்கரமாக என்னோட இவங்க சண்டை போட்டு ஒரு வாரியர் மாதிரி பயங்கரமாக இருக்காங்களே, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுனா எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இவங்க சரியான போல்டு, இவங்க கிட்ட தான் நான் கத்துக்கணும், இவங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போறதெல்லாம் உண்டு. சோஷியல் மீடியா வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்மள எப்படி நம்ம ஷைன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ்ல இருக்கோம், லாங் டேர்மா ஒரு பிஸ்னஸ்ல வரணும் அப்படின்னா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ஒர்க்ஸை வந்து நீங்க அதில் காட்டலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து காட்டாததும் உங்களோட விருப்பம். நான் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் முருகர் ஃபோட்டோ, கொஞ்சம் கொஞ்சம் என் ஃபோட்டோ, ஏன்னா எனக்கு பர்சனல் ஐடின்னு எதுவும் கிடையாது. ஸோ லைக் நான் ஒரே ஐடி தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து அவனை பற்றி பேசுறதுக்கும் இவனை பற்றி பேசுறதுக்கும் அதை வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். நான் வந்து என் மைண்டை ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பவே இல்லை. அதனால அந்த மாதிரி எல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறது. லைக் என் ஒர்க்ஸ்க்காக வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இது பண்றேன். அப்போ ரீசெண்ட் டைமா வந்துட்டு நம்ம தலைவர் நம்ம முருகரை பார்த்துட்டு வரவங்க எல்லாம் இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, முருகர் பார்த்துட்டு வராங்களா? இந்த பேஜ்ல லைக் அது ஒரு கனெக்ட் இருக்கும்ல திடீர்னுட்டு. இப்ப நீங்க வந்தோடனே சொன்னீங்கல்ல, அக்கா வந்தோடனே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் சொன்னது இருக்கு. ரொம்ப பிடிச்சிருச்சு, லைக் உங்கள்கிட்ட தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க்ஸ்ல கூட ரொம்ப ஹாப்பி. அவங்க அந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா முருகர் வைப் அதெல்லாம் ஓகே, அவர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாரா எனக்கு அது தெரியவே தெரியாது. லைக் நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சும்மா நான் எப்பவுமே மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது பேசிட்டு தான் இருப்போம். நான் உங்களோட முருகர் ஃபோட்டோ பார்த்துட்டு தான் நான் உங்களை புக்கே பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். வாட் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் கனெக்டே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது முருகரா இருந்துச்சு அப்படின்னுட. ஓஹோ சரி சரி அப்படின்ற மாதிரி அது ஒரு பேசிக்கிறேன் அவர்கிட்ட. நல்லா அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு இது நல்லா இருந்தது. இப்போ உங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது முருகர் பார்த்து வந்ததை தாண்டி உங்க ஒர்க்ஸா பார்க்கும்போது பிரைடல் மேக்கப்ஸும் பண்றீங்க, செலிபிரிட்டிஸ்க்கும் மேக்கப் பண்றீங்க. இந்த பிரைடல் மேக்கப்ஸ் வந்து இப்போ திருமண பக்கம்லாம் நிறைய ஸ்டுடியோஸ் இருக்கு. அங்க போய் நம்ம என்கொயரி பண்ணோம்னா அவங்க சொல்ற காஸ்ட் பார்த்தாலே, பேமெண்ட்ஸ் கேட்டாலே ஹார்ட் அட்டாக்கே வருதுடா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஜோன்ல தான் இருக்காங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பிரைடல் மேக்கப்ஸ்லாம் இவ்வளோ காஸ்ட்ல இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஆனால் அந்த பிரைடல் மேக்கப்ஸோட காஸ்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து மாறுது. ஒரு ஸ்டேஜ் டைப்ஸ் ஆஃப் மேக்கப், பிரைடலுக்கே நிறைய மேக்கப் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முன்னாடி வந்து இருந்த மேக்கப் வந்து 5000க்கும் பண்ணியிருக்காங்க அண்ட் 10,000க்கும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு அபவ் ஒரு 20-25 அபவ் தான் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து ப்ராடக்டை கூட கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லக்ஸுரி பிராண்ட்ஸாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஆனால் அப்போ வந்து வெறும் ஒரு பேன் கேக் வச்சு மேக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து இப்போ அந்த மாதிரி மக்கள் ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அப்போல்லாம் மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பார்த்த உடனே பளிச்சு அப்படின்னு இருப்பாங்க, பேய் மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இது வரும். எங்க அம்மாக்கே வந்து அவங்க ஃபேரா இருப்பாங்க, அவங்க ஆல்பம் எடுத்து பார்த்தா என்னம்மா பேய் மாதிரி மேக்கப் இருக்கு அப்படின்னு தான். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆகட்டும், அந்த கன்சீலர் ப்ராடக்ட்ஸோட இது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் இல்லாமல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போது ஸோ அதோட சார்ஜஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ சம்வேர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கூட இருப்பாங்க. அது லைக் இப்போ ஒரு சில லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான காஸ்ட் அண்ட் இவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணியெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் த 3 பேக்கேஜ். ஒன் இஸ் அ பேசிக் அண்ட் ஒன் இஸ் ஹெச்டி
அண்ட் நம்மளோட சிக்னேச்சர். இந்த 3 மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும். இதுலயே வந்து உங்களுக்கு என்ன வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இதுலயே வந்துரும் தான். ஓகே. இது கிளியரா வந்து இந்த 3 தான்றப்ப ஒரு கிளாரிட்டி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இப்பலாம் வந்து என்குயரிக்கு வந்து என்ன பேக்கேஜஸ் வச்சிருக்கீங்க அதுவே ஒரு 4 பக்கத்துக்கு அனுப்புறாங்க. எதடா செலக்ட் பண்றது இப்ப நானு? அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்மே வந்து இப்ப நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அதை பார்க்கும்போதே இப்ப நம்ம எது செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ஸ்டில் இந்த டைம், ஏன்னா வந்து இப்போ பிரைடல் மேக்கப் அப்படின்னா ஹரிபரியா ஒன்று நடக்கும். ஆனால் நீங்கள் கேட்குற டைமை கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த பிரைடல் ஒர்க்ஸ் பிளேஸ்க்கு போகும்போது, அந்த கிளைண்டோட பிளேஸ்க்கு போகும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி? என்னன்னா ஈவினிங்கில் வந்து அவ்வளோ டைம் வந்து நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அப்படின்னும் போது வி ஹாவ் அ டைம், லைக் த ஹோல் டே இருக்கும். நம்ம எப்போ சொல்கிறோமோ அவங்க வந்துடுவாங்க, ரொம்ப சில்லாக அப்படியே நம்ம முடிச்சிடலாம். பட் இந்த மார்னிங் டைம் இருக்குல்ல, சம்டைம்ஸ் வந்து நான் தான் போய் அவங்கள நலங்குக்கே எழுப்புவேன். இதை செஞ்சு போய் நலங்கு வச்சுட்டு வந்துருங்கம்மா, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா, இருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாப்பிள்ளை ரூமையே வெறிக்க பார்த்துட்டு அப்படியே உட்காருவோம், எப்பப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. என்னன்னா லிட்ரலி 30 மினிட்ஸ் டைம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீடட் 2 hours டைம் ஒரு பிரைடை வந்து ரெடி பண்ணுறதுக்கு. பட் 30 மினிட்ஸ் வந்து டைம் தருவாங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து சேலஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது இஃப் யூ ஹேவ் அ 30 மினிட்ஸ் டைம் அப்படின்னா அதில் எவ்வளோ அழகாக நீங்கள் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அந்த கல்யாணத்தில் வந்து மெயின் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் முகமும் மாப்பிள்ளையோட முகமும் தான். இந்த பர்சனலாக வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ப்ரொஃபஷன்ஸை தாண்டி நம்ம இந்த ப்ரொஃபஷனில் இருக்கோன்றப்ப சம்டைம்ஸ் ஃபேமிலியே வந்து சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெயிச்சவன் சொன்னால் கேட்காது, ஆனால் எக்ஸாக்ட்லி. மேக்கப்பில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரி 1500. ஸோ நான் எப்படி என்னோடய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்ல முடியாது.